ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான லன்ச் மெனு தாங்க பார்க்க போகிறோம். ரமலான் முடிஞ்சிருச்சு இல்லையா? இனிமேல் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி சமையல் தான் இருக்கும். வாங்க இது என்னென்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு 150 கிராம் அளவுக்கு தட்டைப்பயிர் எடுத்திருக்கேன். அதாவது காராமணி பயிர்னு சொல்லுவாங்களே, அந்த பயிர் எடுத்து குக்கரில் போட்டு வறுத்துக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கோங்க. இது கழுவ முடியாது, சும்மா துணி வச்சு தொடச்சிட்டு கல் மண்ணு தான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வறுத்துட்டு குக்கரில் தண்ணி சேர்த்து மூடி வச்சுருங்க. ஒரு 4 விசில் வரட்டும். இப்போ இந்த குழம்புக்கு பொரியல் பார்த்திங்கன்னா நான் அரைக்கீரை தான் பொரிக்க போகிறேன். அரைக்கீரை வந்து சுத்தம் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சு அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கிறதுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஒரு 50 கிராம் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். கீரை நல்லா தண்ணி விடைஞ்சிருச்சு. இதை நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் வச்சோம் இல்லையா, அந்த பயிர் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி கை வச்சு அமுக்கி பார்த்துக்கோங்க. தண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க, அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும். எனக்கு கரெக்டாக இருக்குது, பயிர் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுறலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எந்த பாத்திரத்தை தாளிக்கிறீங்களோ குழம்பு அந்த பாத்திரம் வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளி, காய் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் சேர்த்து இதில் வதக்கி விட்டுறலாம். நம்ம புளி ஊற்ற போகிறோம். இல்லை தக்காளி 2 தக்காளி போதும். இப்போ ஓரளவு வெங்காயம், தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இந்த தட்டைப்பயிறு கூட கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நிறையாவே வச்சுக்கோங்க. மறுநாள் நல்லா சுண்டை வச்சு பழைய சோத்துக்கு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு வைங்க. இந்த எண்ணெயிலே கொஞ்சம் கத்திரிக்காய், முருங்கைக்காய் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா தூள் நம்ம சேர்த்துடலாம். காய், பயிறு எல்லாம் நிறையா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா மசாலா பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். அது கூடயே குழம்புத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். மல்லி ஜீரகத்தூள் இருக்குல்லையா, குழம்புத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வைங்க. இந்த மசாலாவும் காயும் பச்சை வாடை போகிற அளவுக்கு வேகட்டும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரணும், அதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் மசாலா பச்சை வாடை போயிடுச்சு. காய் வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா புளி ஊற்றினோடனே காய், கத்திரிக்காயெலாம் வேகாது. இப்போ பாருங்கள், நல்லா கத்திரிக்காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிறதுக்கு மூடி வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். தேங்காய் அரைச்சி ஊற்றிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், திக்காகவும் இருக்கும். நான் கொஞ்சமாக 2 சில்லு அளவுக்கு மட்டும் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஏன்னா குழம்பு நிறையா வைக்கிறோம் இல்லையா, வெறும் புளி மசாலாவும் இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி தேங்காய் ஊற்றினீங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், திக்காகவும் இருக்கும். நீங்கள் இன்னொரு டைம் உப்பு, காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம தேங்காய், காய் எல்லாமே சேர்த்துருக்கோம். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதான். சூப்பரான தட்டைப்பயிறு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே மூடி 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சே கொதிக்க விட்டுறலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எனக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடை வடித்து விட்டுட்டு கீரையை நான் பொரிக்க போகிறேன். பாருங்கள், குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிருக்கு. அதை அப்படியே இறக்கி வச்சுருங்க. சாப்பிடும்போது எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கத்திரிக்காய், முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்குது. இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ கீரை பொரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கீரையை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுட்டேன். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட் பண்ண கீரையை சேர்த்துடலாம். கீரையை வந்து நம்ம நறுக்கிட்டு கழுவுறதை விட நல்லா தண்ணியில் ஊற வச்சு மண் போக கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கீரையில் இருக்கிற சத்துக்கள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். கீரைக்கு தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. அப்படியே நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அந்த கீரையில் இருக்கிற தண்ணியிலே நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டு இறக்கணுன்னா சூப்பரான கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி புளிக்குழம்பு கூட கீரை கடைஞ்சி பொரித்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதாங்க. சூப்பராக டேஸ்ட்டான தட்டைப்பயிறு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு புளிக்குழம்பு, அது கூடவே ஒரு அரைக்கீரை பொரியல், கூடவே சுட சுட சாதமும் வடித்து வச்சுருக்கோம். இது கூட அப்பளம் பொரித்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் முட்டை பொரித்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் முட்டை ஆம்லெட் தான் போட்டிருக்கேன். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லுங்கள். புளிக்குழம்பு, கீரை பொரியல், முட்டை ஆம்லெட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. நம்ம ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா கறி, மீன், நான்வெஜ்ஜுனே சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருப்போம். அது நோன்பு முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா எப்படா காய் பொரித்து சாப்பிட்லாம், கீரை பொரித்து சாப்பிட்லான்ற மாதிரிக்கே தோணும். மற்ற நாட்களில் பார்த்திங்கன்னா எப்படா நோன்பு வரும், விதவிதமாக பலகாரம், ஸ்நாக்ஸு, நான்வெஜ்ஜுன்னு சாப்பிட்லான்னு தோணும். ஆனால் அந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போ ரசம் சாப்பிட்லாம், எப்போ புளிக்குழம்பு சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான் தோணும். எங்களுக்கு அந்த மாதிரி தான் இன்றைக்கி தோணுச்சு. அதுக்கு தான் இந்த காம்பினேஷனில் ஒரு லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.